உண்மையான சரியான ஒரு நபருக்கு. நான் சமீபத்தில் ஒரு பேட்டியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கும்போது அரவிந்தராஜ் அவர்கள் கருப்பு நிலா படம் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் உதவுவது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எடுக்கலாம், ஒரு காது கேளாதவர்கள் கண் பார்க்காதவர்களுக்கு வைக்கலாம், ஒரு ஷூட்டிங் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது உடனே அவருடைய எண்ணத்தில் 24 மணி நேரமும் நிழலில் நிஜமாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை யோசித்து கொண்டிருப்பதனால் எம்ஜிஆர் காது கேளாதவர் பள்ளியில் போயிட்டு உண்மையிலேயே அவர்களுக்கு வாகனங்கள், வண்டி வாகனங்கள், அவர்களுக்கு தையல் மிஷின், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களை செய்வோம் என்று எவ்வளோ உணர்வுகள் இருந்தால் அதை உண்மையிலே நடத்தி காட்டியிருப்பார். நான் சொன்னேன் எல்லாருக்கும் நம்ம உதவி செய்கிற மாதிரி எடுத்துடலாம் கேப்டன் அப்படின்னு. உதவி செய்கிற மாதிரியா நம்ம பேசாமல் எம்ஜிஆர் இதுக்கு போயிட்டு உண்மையிலே செஞ்சுடுவோம். இது இப்போ சொல்லலை நண்பர்கள், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கருப்பு நிலா படம் எவ்வளோ காலங்கள் வருது. அப்பயே அந்த உணர்வுகள் அவர் பை பர்த்லேயே வந்திருந்தால் மட்டும்தான் அது நடக்க முடியும் நண்பர்களே.